எல்லாருக்கும் தெரியும், வில்லிவாக்கம் வேட்பாளர் அறிவு கூட்டத்தில் கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அமைதியான முறையில் எங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கணும். தேர்தல் அலுவலர் என்ன பிரச்சாரத்துக்கு எவ்வளவு அளவு மக்கள் கூட்டத்துக்கு அலோவ் பண்ணாங்களோ அதிகமான கூட்டங்கள் கூடாமல் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் வரணும்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் மாவட்ட செயலாளருக்கு சொல்லி தேர்தல் அலுவலர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க 300 பேர் சொன்னாங்க. அதுக்கு மேலே சேர் போடல, ஒரு பாதையை விட்டோம். அதே மாதிரி ஒரு அறவழியில் எங்களோட பிரச்சாரத்துடைய நடுவில் ரைட் சைடில் விடுதிட்டு அங்கிருந்து 2 பேர் பாட்டில் அங்கே உடச்சி தூக்கி எரிஞ்சாங்க. அந்த சம்பளத்தில் பேசிட்டு போது சம்பளம் நடந்துச்சு. இங்கிட்ட நம்ம நிர்வாகிகள் மாவட்ட செயலர் எல்லாரும் அங்கே ஓடினாங்க. அதில் என்னுடைய அம்மா வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அந்த பாட்டில் நேராக வந்து அவங்க முட்டியில் ஸ்ட்ரைட்டாக அடித்து உடஞ்சிருக்கு. உடஞ்சி தெரிச்ச வலியிலையும் அதிர்ச்சியிலையும் அவங்க மயக்க போட்டிருக்காங்க. தலையில் அடிபட்டு தான் இந்நேரம் உயிரே போயிருக்கும். ஸோ அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கள போய் பார்த்தேன். அந்த காலெல்லாம் வீங்கி இருக்கு, ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பய உணவில் இருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. வலியோடு நடக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்து முடித்த பிறகு அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தைரியம் கொடுத்தாரு. எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் போய் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தோம். அவங்களோட எப்பையும் நாங்கள் துணை இருப்போங்கிறத பதிவு பண்ணோம். அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. தலையில் அடிபட்டு இருந்தால்